அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் வந்து குரூப் 4 2024க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. இன்றைக்கி டேட் வந்து 30/1/2024, ஜனவரி முடியறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 74 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 74 77 தெரியல, அந்த பேஜஸ் இருக்கும். அதில் கொடுத்துருக்கிறத நான் ஷார்ட்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் டேட் நமக்கு தெரியும் 30/1/2024. வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 6244. முதல்ல வந்து வேகன்சிஸ் என்ன சொன்னாங்கன்னா ஒரு 15,000 வேகன்சிஸ் வரும், 15,000 வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ 6244 தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எந்த டைமும் இல்லாமல் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர்ஸு அவங்களுக்கான வேக்கன்சிஸையும் இதுலேயே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு நெகட்டிவ்னால், நமக்கு அதுலேயுமே வேக்கன்சிஸ் வந்து குறையும். 6244ன்றது வந்து இன்னும் குறையும். ஏன்னா ஃபாரஸ்ட் கார்டுன்னு இருக்கிறது தனியாக இருக்கும், அவங்களோட சிலபஸ் வேறு. ஸோ வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ஒன்று சிலபஸ் வேறுனா ஃபுல்லாக வேறுன்னு சொல்ல முடியாது, ஒரு சில பார்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வேறையாக இருக்கும். ஸோ இது அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் எப்படி என்னன்ட்டு. அதை நம்ம போக போக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எக்ஸாம்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அடுத்த மாதம் 28ஆம் தேதி, February 28ஆம் தேதி. எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா June 9 காலைல 9:30லேருந்து 12:30 வரைக்கும் எக்ஸாம். எத்தனை நாள் இருக்குது? இன்னும் 130 நாள் தான் இருக்குது. ஒரு ஆர்வத்தில் 150 நாள்னு எழுதிட்டேன், அதனால தான் அடிச்சுட்டு 130ன்னு போட்டிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ. நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிட்டீங்க, அதில் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா March 4 6 2 நாள் டைம் கொடுப்பாங்க, அதில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆப்ஷன்ஸு இந்த டைம் வந்து ஃபாரஸ்ட் கார்டையும் இதிலே கொடுத்துருக்கறனால அப்ளை பண்ணும்போது ஃபாரஸ்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, அதுக்கு வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணோம். அப்படி நாட் வில்லிங்னா இதை கிளிக் பண்ணோம். இல்லை நான் எல்லா போஸ்ட்டுமே வில்லிங்காக இருக்கேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பென்னு, பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணோம், வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் நமக்கு எப்பயுமே தெரியும். தமிழில் 100 கொஷின், ஜென்ரல் ஸ்டடீஸில் 75, மேக்ஸில் 25, மொத்தம் 200 கொஷின், டோட்டல் மார்க் 300. ஏன்னா ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க் கொடுப்பாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் தமிழில் 100 கொஷின் எழுதுறீங்க இல்லையா, அதில் மினிமம் நீங்கள் 40 கொஷின் கரெக்டாக எழுதிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்த 100 கொஷினை திருத்துவாங்க. அதாவது மினிமம் 60 மார்க்குனா 40 கொஷின் சரியாக எழுதிருக்கீங்க அப்படின்னா அடுத்த 100 மார்க்கை திருத்துவாங்க. எக்ஸாம் டியூரேஷன் தெரியும், 3 மணி நேரம். ஏஜ் லிமிட், இது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருந்தால் போதும். சரி, மேக்ஸிமம் என்ன? மேக்ஸிமம்க்கு அவங்களே கொடுத்துருக்காங்க, இருங்க நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் விஏஓக்கு எழுதுறீங்க அப்படின்னா 42 வயசு வரைக்கும் எழுதலாம். விஏஓக்கு தனியாக அப்ளை பண்ணுமா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்பயும் அப்ளை பண்ணுற மாதிரி குரூப் 4க்கு அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் நான் விஏஓ போஸ்ட்டை தான் எய்ம் பண்ணி எழுதுகிறேன் அப்படின்னா, நீங்கள் 42 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விஏஓ போஸ்ட்டை எய்ம் பண்ணி எழுதலாம். அதர்ஸ்னால் மற்ற போஸ்ட்டை சொல்கிறேன், டைப்பிஸ்ட் ஆகட்டும் இதாகட்டும். அதில் ஒரு சில போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 37, அதாவது எஸ்சி எஸ்டி விதோஸு எஸ்சிஏவாக இருக்கீங்க அப்படின்னா 37 வயசு வரைக்கும் எழுதலாம். இதே பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா 34 வயசு வரைக்கும் எழுதலாம். இந்த ஃபாரஸ்டர் அந்த ஜாப் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ விடோஸு யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதிகபட்ச ஏஜ் லிமிட் வந்து 37 தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுன்னு கொடுத்துருக்கேன். இதுதான் முக்கியம். என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், அதர்ஸ்ன்னு போட்டிருக்கேன் இல்லையா, அதர்ஸுன்றது ஒரு சில ஜாப்ஸ், அதாவது ஒரு சில ஜாப்ஸ்னால் டைப்பிஸ்ட்லேயே வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 37 34 ஏஜ் லிமிட். ஆனால் இந்த நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது அதே டைப்பிஸ்ட்டு, அதே ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அந்த மாதிரியான வேறு ஜாப்ஸுக்கு, வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஜாப்ஸ் வேக்கன்சிஸ்க்கு நோ ஏஜ் லிமிட்டே கிடையாது. உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருந்தால் போதும், நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ ஏஜில் இருந்தாலும் நீங்கள் அதை எழுதலாம் அப்படின்றாங்க. அதுதான் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இவ்வளோ ஏஜில் தான் அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஃபாரஸ்ட்டாக இருக்கீங்கன்னா தான் நீங்கள் இதில் ஏஜ் லிமிட் பார்க்கணும். மற்றபடி மற்ற ஜாப்ஸ்க்கெலாம் நீங்கள் ஏஜ் லிமிட் நீங்கள் பார்க்காம நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
உங்களோட ரிசல்ட்டில் தான் இருக்குது நீங்கள் எந்த ஜாபை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது. சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வேக்கன்சிஸ் எடுத்துக்கிறோம். வேக்கன்சிஸ் என்ன அப்படின்னா 6244 நமக்கு தெரியும். இதில் நம்ம முக்கியமான ஜாப்ஸை மட்டும் நான் எழுதியிருக்கேன். எல்லா ஜாபையும் நான் எழுதல, முக்கியமான ஜாப்ஸை மட்டும் எழுதியிருக்கேன். விஏஓ, நிறைய பேர் விஏஓ போகணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். விஏஓவில் மொத்தம் 108 போஸ்ட் இருக்குது, 108 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி வந்து பார்த்திங்கன்னா 19,500 71,900 வரைக்கும். அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட் என்எஸ்ன்னு போட்டிருக்கு, அதாவது நான் செக்யூரிட்டி. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2442 போஸ்ட் இருக்குது. அதுக்கும் சேம் விஏஓட சேலரி தான், சேலரி பேசிக்ஸ் தான் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஜுடிஷியல் மினிஸ்டரியல் சர்வீஸ், இந்த டிபார்ட்மெண்ட்டில் வர ஜூனியர் அசிஸ்டண்ட், ஓகேங்களா, அவங்க வந்து 2442. அதே சேம் டிபார்ட்மெண்ட்டு தமிழ்நாடு அதுக்கப்புறம் ஜுடிஷியல் மினிஸ்டரியல் சர்வீஸில் வர டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1653 இருக்குது. இது வந்து இந்த டிபார்ட்மெண்ட் டைப்பிஸ்ட்டு, ஓகேங்களா. இது இல்லாமல் அதர் டிபார்ட்மெண்ட் டைப்பிஸ்ட்டும் இருக்காங்க. அந்த போஸ்ட்டெல்லாம் 40, 44, 50 அந்த மாதிரிலாம் இருக்குது, ஓகேங்களா. இது வந்து நான் முக்கியமாக இருக்கிறது, அதாவது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற போஸ்ட்டை மட்டும் நான் எழுதியிருக்கேன், ஓகேங்களா. ஆனால் டைப்பிஸ்ட்டே இவ்வளோ போஸ்ட்டு தான் இருக்கா அப்படிலாம் நினைக்காதீங்க. டைப்பிஸ்ட் இன்னும் நிறைய போஸ்ட் இருக்குது, அது வேறு டிபார்ட்மெண்ட்டில். நீங்கள் அந்த பிடிஎஃப் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் அந்த பிடிஎஃப் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், ஓகேங்களா, நீங்கள் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு 441 போஸ்ட் இருக்குது, இதே டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் வேறு டிபார்ட்மெண்ட்லேயும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இருக்குது, புரியுதுங்களா. அடுத்து பில் கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா 66 போஸ்ட் இருக்குது. சேம் இதுவும் வந்து விஏஓட பேசிக்ஸாக வாங்குகிறாங்க. அடுத்து ஃபாரஸ்டர் வேக்கன்சிஸ் தனியாக கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்டர் கார்டுக்கு வந்து 171 போஸ்ட்டு. அதிலே வந்து லைசன்ஸ் இருக்கவங்களாம் இருந்தாங்கன்னா 192 போஸ்ட்டு. ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து பார்த்திங்கன்னா 526 போஸ்ட்டு. ட்ரைபல் யூத், அதிலே வந்து ட்ரைபல் யூத் ரிசர்வேஷனில் 288 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து குரூப் 4 வேக்கன்சிஸ் அதுக்கான நோட்டிஃபிகேஷனில் இருக்க முக்கியமான விஷயம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லணுன்னா, உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நானும் சொல்லிக்கிறேன். நானும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும். என்னால் முடியும் போது நான் அப்பப்போ கண்டிப்பாக நான் ரெகுலராக போடுறனோ இல்லையோ, டெய்லி வீடியோ போடுறனோ இல்லையோ, இல்லை வந்து ஒரு 2 days ஒன்ஸ் ஆகுது நான் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு சப்ஜெக்ட்லேருந்து நான் ஏதாவது படிக்கிறேன், இது முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு இல்லை இந்த சப்ஜெக்ட் எனக்கு டவுட்டாக இருக்குது, இது வந்து எனக்கு புரியல, ஒரு தடவை சொல்லித்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்காக ஒரு வீடியோ செப்ரேட்டாக நான் போடுறேன், சரிங்களா. ஓகே, தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.